Hi friends, நம்ம previous வீடியோட continue தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன செய்துக்கிறேன்டா index.js என்று சொல்கிறேன் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன்டா என் கோட்ஸை வந்துக்கிட்டு நான் அதாவது ஒவ்வொரு பேஜுக்கும் நான் ரீடைரக்ட் பண்ணிக்கிறது எப்படிங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை ரன் பண்ணிக்கிறேன். டெர்மினலுக்கு போயிட்டு நியூ டெர்மினல் போயிட்டு npm ஸ்டார்ட் கொடுத்து நம்ம என்ன செய்துக்கலாம் இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ npm start கொடுத்து npm startன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணதும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற ப்ரௌசரில் டிஃபால்ட்டான ப்ரௌசர் என்ன கொடுத்துருக்குறீங்களோ அந்த ப்ரௌசரில் என்ன செய்யும் உங்களுக்கு 3000 சொல்கிற போர்ட்டில் உங்களுக்குரிய ரியாக்ட் ஆப் வந்துட்டு லோட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது லோட் ஆனதும் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்டா நம்மளோட கன்ஃபிகரேஷன்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் லோக்கல் ஹாஸ்ட் 3000 சொல்லியிருக்கும். ஆல்ரெடி அந்த போர்ட் வேலை செஞ்சால் அடுத்த 3001 ஸ்டார்ட் பண்ணவான்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ரியாக்ட் ஆப் வந்துட்டு நமக்கு இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நாம் ஒரு src சொல்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் பேஜஸ் என்று சொல்லி பேஜஸ் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு பேஜை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது பேஜ் வந்துக்கிட்டு நான் இப்போ பேஜஸ் எங்கே சொல்கிறேன் அந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன் ஹோவர் பண்ணதும் நியூ ஃபைல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு முதலாவது ஹோம் பேஜ் .jsx சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதே பேஜஸ் சொல்கிற ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபவுட் மீ பேஜ்.jsx என்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு கோட்ஸ் எழுதலை கம்போனன்ட்ஸ் கோட்ஸ் எழுதலை பட் இப்போதைக்கு நம்ம பேஜஸ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்தது வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பேஜஸ்ன்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஃபைல் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் page.jsx என்று கொடுத்துக்கலாம். அடுத்தது திருப்பி பேஜஸ்ன்னு சொல்கிற ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன் கிளைண்ட் page.jsx. ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஸ்கில்ஸ். ஸோ பேஜஸ் கொடுத்துட்டு நியூ க்ரியேட் பண்ணிவிட்டு skills page.jsx என்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது திருப்பி பேஜஸ்ன்னு சொல்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு நியூ பேஜ் ஆப்ஷன் கொடுக்க இங்கே கண்டாக்ட் பேஜ் கொடுக்கலாம் jsx. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்டா வெறும் ஃபைல்ஸ் மட்டும் பேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஒன்றுக்கும் பேர் கொடுத்துக்கலாம், அதாவது உள்ளுக்கு கம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ffc என்று சொல்லி கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதுக்குரிய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தாலே போதுமானது. ஸோ ஹோம் பேஜ் என்று கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான ஸ்டைல்டு கம்போனன்ட் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் SC நம்ம இடையில் கொடுக்கலாம், கீழே கொடுத்தாலும் வேலை செய்யும். SC என்று கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஸ்டைல்டு கம்போனண்ட்டுக்குரிய கோட்ஸ் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கோட்ஸ் வந்துடும். கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல்டு என்று கொடுத்துக்கிறேன். அதாவது நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கேன் ஹோம் பேஜுங்கிறது காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதால் தான் கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா டிவ் என்று கொடுக்குறேன். டிவ் டேக்கால் ரப் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து ஓப்பன் பிரேக் டேக் பண்ணிவிட்டு க்ளாஸ் டேக் கொடுத்துக்கிறேன். நேம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அதே பேரை கொடுத்துக்கிறேன் ஹோம் பேஜ். இப்போதைக்கு சும்மா டம்மியாக நம்ம கொடுக்கும், ஏனென்றால் அந்த பேஜ் வேலை செய்தான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் திருப்பி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன் அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி நம்ம அங்கே போய் க்ரியேட் பண்ணாமல் காப்பி பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம பேஜுக்கு போகலாம். ஸோ அபவுட் மீ பேஜுக்கு வந்ததும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் பேஜுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிலேட்டடான நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற அவ்வளவும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபவுட் மீ பேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டுருக்கோம். ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரிய இம்போர்ட் பண்ணலை. ஸ்டைல்டுக்கு டிக்கு பின்னுக்கு உங்களோட கேஸில் வச்சுட்டு கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும் கொடுத்தீங்கன்னா மேலே இம்போர்ட் ஆகிடும். ஹோம் பேஜ்லேயும் நம்ம அதை செய்துக்கலாம். கண்ட்ரோலோட ஸ்பேஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் திருப்பி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கிளைண்ட் பேஜுக்கு வரேன். ஸோ இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டியை கொடுத்து நான் என்ன செய்திருக்கேன், ரிலவெண்ட்டான அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கிளைண்ட் பேஜ் ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே நான் என்ன செய்கிறேன், client page, about me page சரி கொடுத்துக்கிறோம். அடுத்தது கண்டெக்ட்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டியை கொடுத்து எல்லாரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டெக்ட் பேஜ், ஸோ இங்கேயும் கண்டெக்ட் பேஜ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹோம் பேஜ் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி ப்ரொஜெக்ட் பேஜ் இங்கேயும் கண்ட்ரோலோட விஏ ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட டிஏ கொடுத்து என்ன செய்திருக்கிறேன், எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ப்ரொஜெக்ட்ஸ் பேஜ் ஃபைனலாக ஸ்கில்ஸுக்கு வந்துடலாம். வந்ததும் திருப்பியும் அந்த சேம் நான் கண்ட்ரோல் டிஏ ப்ரெஸ் பண்ணி எல்லா ரிலவெண்ட்டான நேம்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் பேஜ் என்று கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போயுமே நீங்கள் கம்போனண்ட்டுக்கு பேர் கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்கக்கூடாது. ஸோ நான் என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இங்கே நம்மளோட index.jsங்கிற இடத்த வந்துடுறேன். ஸோ இங்கே தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என் ரவுட்டிங்குக்குரிய கன்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட பூட்ஸ்ட்ராப்போட இம்போர்ட் கோட்ஸுக்கு கீழே வந்து இம்போர்ட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு ஃப்ரம் சிங்கிள் கொட்டேஷனில் ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தா என்ன செய்ய வேண்டாம், இப்போ இதுக்குள்ளே நம்ம தேவையான எக்ஸ்போர்ட்ஸை வந்துட்டு கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டில் நார்மல் எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு 2 விதமான கம்போனன்ட் நமக்கு இங்கே தேவைப்படுறார். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுட்டர் ப்ரொவைடர்னு சொல்லி, ஸோ ரவுட்டர் ப்ரொவைடர் கமா அடுத்து வந்துட்டு க்ரியேட் ப்ரௌசர் ரவுட்டருங்கிறவர் நமக்கு தேவை. ஸோ க்ரியேட் ப்ரௌசர் ரவுட். இவங்க 2 பேருமே நமக்கு என்ன செய்யும், இப்போது தேவைப்படக்கூடிய ஒரு ஆக்கம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா ரவுட்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ரியாக்ட் ரவுட்டர் டோமில் நிறைய டைப்பில் நம்ம செய்யலாம். நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது வந்துக்கிட்டு, அதாவது வேறு ப்ரொஜெக்ட்ஸில் நம்ம செய்து பார்க்கும்போது வித்தியாசமாக நம்ம செய்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் எப்படி பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுறது, ஒரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்கை கால் பண்ணக்கு எப்படி டேட்டாஸ் பாஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா ரவுட்டர் என்று சொல்கிற ஒரு ஓகே, ஸோ நம்ம ரவுட்டர் என்று சொல்கிற ஒரு இதொன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணிட்டா க்ரியேட் ப்ரௌசர் ரவுட்டர் என்று சொல்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம், அதுக்கு தேவையான சில டேட்டாஸை நம்ம ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸாக கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னு சொன்னால் இங்கே ரவுட்டர்னு சொல்கிற ஒரு ஆளை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அதுதான் பேர் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கன்ஸ்ட் ரவுட்டரில் க்ரியேட் ப்ரௌசர் ரவுட்டர். ஸோ இங்கே நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்ஸில் நான் பாஸ் பண்ணணும். ஸோ ரவுட்ஸ் பாஸ் பண்ணும்போது இது என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ப்ராக்கெட், அதாவது இந்த அரே மூலமாக பாஸ் பண்ண அதுக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்க, நம்ம ஜேசன் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இங்கே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸாக கொடுக்கணும். ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுத்தா இங்கே 2 டேட்டா கொடுக்கணும். ஒன்று வந்துட்டு பாத். முதல்ல பாத் வந்து நான் என்ன செய்கிறேன்டா ஃபர்ஸ்ட் பேஜ் என்று லோட் ஆகிட்டவா, அதாவது என் டொமைனுக்கு வந்த உடனே எலிமெண்ட் எனக்கு என்ன ரன் ஆகணுமெண்டா ஹோம் பேஜ்.
இந்த கம்போனன்ட் ஹோம் பேஜ்னு சொல்கிறேன், கம்போனன்ட் ரன் ஆகணும் கொடுக்க செல்ஃப் க்ளோசிங் டேக்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கமா இப்போ நம்ம ஒரு ரவுட்டிங் சொல்லிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே சொல்கிறேன் வந்துட்டு அபவுட்டண்டா. அப்போ இங்கே எலிமெண்ட்டில் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்ச இதைத்தான் நான் கால் பண்ணலாம் அப்படின்னா கிடையாது. நான் இங்கே என்ன செய்யலாம், h1 கொடுத்துட்டு h1 டேக் கொடுத்துட்டு அபவுட் மீன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஆனால் இது வந்துக்கிட்டு இங்கே நமக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி பேஜஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதால நம்ம அந்த பேஜஸையே கால் பண்ணிக்கலாம் ஈஸியான வேயில். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, க்ளோஸ் பண்ணிவிட்டு அபவுட் மீ பேஜ் பாருங்கள். நான் இங்கே ஒவ்வொன்றும் ஆட் பண்ண இங்கே நமக்கு தேவையான இம்போர்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ சரியான முறையில் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கன்ஃபிகர் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம என்ன செய்திக்கலாம்னு சொன்னால், கோட்ஸ் எழுதும் போதே மேலே கோட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அட் ஆகிட்டே வந்துடும். நான் திருப்பி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே கிளைண்ட் பேஜ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்கில்ஸ் பேஜ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட கண்டெக்ட் பேஜை கொடுத்துக்கலாம். ஸோ கண்டெக்ட் பேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அவ்வளவு பேஜஸுக்கும் நம்ம என்ன செய்துக்கிறோம், இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, 2 4 6 ஓகே 5 எஸ் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். என்னது, ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ப்ராஜெக்ட்ஸை இதுங்க ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் பேஜ் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு சொல்கிற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், டிஃப்ரெண்டான ஆர்டர்ஸில் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஃபைன், இப்போ நம்ம இவ்வளவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ போய் நம்ம கோட்ஸை பார்க்கோம், ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா சொல்லி போய் பார்த்தா அங்கே எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. புரியுதுங்களா. அதுக்குரிய காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தா, இங்கே நம்ம எதுவுமே அங்கே கால் பண்ணலை இல்லையா, நம்ம மேலே ஜஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் செய்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே இருக்கிற அவ்வளோ பெரிய அழிச்சு வரேன். அழிச்சிட்டு div, இந்த divல நான் என்ன பண்ணுறேன்டா, bootstrap class ஒன்று கால் பண்ணிக்கிறேன். class name container fluidன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ள router providerன்னு சொல்கிறேன் கம்போனண்ட்டை கால் பண்ணுறேன். ஸோ இந்த கம்போனண்ட்ஸுக்கு தேவையான டேட்டா இந்த ரவுட்டர். ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த ரவுட்டரை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததும் இங்கே பாருங்கள் எனக்கு ஹோம் பேஜுங்கிட்ட டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 1 by 1 கொடுத்து பார்க்கணும். பாருங்கள் அபவுட் அண்ட் கொடுக்கேன். ஓகே, அபவுட் அண்ட் கொடுத்தேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், அபவுட் பேஜ் வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி நிறைய இது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுது. பட் அதெல்லாமே ப்ரீவியஸாக நம்ம செய்த ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கொடுக்கேன், ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி வருது. ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம என்ன நேம் கொடுக்கமோ, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸுக்குள்ளேயே நமக்கு அது வரலேண்டா ப்ராஜெக்ட்ஸுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹோம் பேஜ் தான் கொடுத்துருக்கோம். நான் என்ன செய்கிறேன், ப்ராஜெக்ட்ஸ் பேஜ் ஒன்று கொடுத்துருந்தா நமக்கு ப்ராஜெக்ட் பேஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு லிங்க்கை நம்ம சேஞ்ச் பண்ண நமக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அந்த பேஜஸ் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகி வருது. பட் நம்ம அதை எப்படி ஆக்சுவலாக சிஸ்டமில் நம்ம கொண்டு வரலாம், டிசைன்ஸ் எப்படியெல்லாம் செய்யலாமுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கன்செப்ட் ரிலேட்டடாக பார்க்கலாம்.